இந்த மாதிரி ரீசனிங் சம் கேட்டாங்க நம்ம என்ன செய்யணும்னாப்பா ஏலேருந்து ஏபிசிடி வந்து இசட் வரைக்கும் எழுதி வச்சு அதுக்குரிய நம்பரையும் நம்ம பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறம் இதை பாருங்க, இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எஃப் கழிச்சு விக்யூ, எஃப் வந்து எத்தனாவது நம்பரா வருது நமக்கு 6. அடுத்து வந்து ஐ இருக்கு, இது ஃபர்ஸ்ட் நம்பர் ஐ இருக்கு, ஐ வந்து என்னது 9. அடுத்து எல் பாருங்க, எல் வந்து 12. அப்போ 9 வந்து 15 வருதான்னு பாருங்க. அப்ப 15 வந்துருச்சு. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரணும் 18 வரணும். அப்ப 18 எங்க இருக்குது இந்த இருக்கு. அப்ப 6 வரணும் இந்த இடத்துல. ஓகே, அதுக்கடுத்து பார்ப்போம் ஹச் எங்க இருக்கு 8. ஜே எங்க இருக்கு, ஜே வந்து 10. அப்ப 8 10 12 வருதான்னு பாருங்க. எல் 12. அப்ப இங்க 14 வரும், இங்க 16. 16வது நம்பர் என்னது வருது பி. அப்ப ஆர்பி. இப்ப இது ரெண்டுல தான் ஒண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்ப்போம். பி வந்து என்ன வருது, வி 22. அடுத்து எஸ் 19. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது 3 3 வருது. அப்ப 19க்கு அடுத்து என்ன வரணும் 16 வரணும். பி கரெக்ட் 16. அதுக்கு அடுத்து 3 வந்து 13 வருது. 13. அப்ப என்ன வரும் அடுத்து 10 வரணும். 10 ஜே. அப்ப இதுதான் ஆன்சர் வரும். நம்மளே கண்டுபிடிச்சோம் ஆர்பி ஜே. அடுத்து ஐ வருதான்னு பார்ப்போமா. கியூ வருது, கியூ வந்து 17. அடுத்து ஓ என்ன வருது 15. அப்ப 2 2 கழியுது 15. அடுத்து 13 வருதான்னு பாருங்க. எம் 13. அடுத்து கே வந்து 11. அப்ப அடுத்து 9னா ஐ வந்துருச்சு. ஓகே. அப்ப இந்த சம்முக்குரிய ஆன்சர் ஆர்பிஜேஐ தான் அடுத்து வர நம்பர். இதான் இந்த சம் கான்.